நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. விதைப்பவனை பற்றிய உவமை. இந்த விதைப்பவனை பற்றிய உவமை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான உவமை. இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லப்பட்ட உவமை, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன உவமை. அப்போ இது ரொம்ப கவனத்தோட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த உவமையை இன்னும் முதல் 3 புத்தகத்திலையுமே, அதாவது நற்செய்தி நூல்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3லேருந்து 23 வரையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை நான் ரொம்ப வெகு விரைவாக நம்ம எவ்வளோ சீக்கிரம் வாசிக்க முடியும் வாசிச்சிட்றேன். இப்போ 3லேருந்து 23. அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையில் இடங்களில் விழுந்தது. மண் அதிக ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதே தேய்ந்து போய் வேரில்லாமையினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்குதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். அப்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் நான் ஏன் இவர்களுடைய உவமைகளாக பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேட்காதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கும்படியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசியாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் காராத கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். இந்த ஜனம் கண்களினால் காணாமலும் காதினால் கேளாமலும் இருதயத்தினால் உணராமலும் மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. ஆதலால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகிறதினாலும் கேட்கிறதினாலும் இவைகள் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நம்மளெல்லாம் எப்படி சொல்றா பாருங்க. நம்மளெல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள். உலகத்தாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. மந்தமாய் இருக்கிறவங்க தங்கள் கண்களை மூடிக்கொண்டாங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. ஆகையால் விதைப்பவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தினை கேட்டு உணர்ந்தா இருக்கும் போது பொல்லாங்கான் அவன் இதயத்திலிருந்து விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனோ வழியருகே விதைக்கப்பட்டவன். இப்போ இவங்க யாரு எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்துங்க. சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆவிகள் தான் இவங்க. பொல்லாங்கான் எடுத்துடுறான். ராஜ்யத்தின் அவருடைய வசனங்களை எடுத்துடுறான். வாழும் உண்மை கடவுளாகிய என்று சொல்லப்படுகிற தேவாதி தேவனுடைய செம்மறியானவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வழிக்கும் வசனங்களை இதயத்திலிருந்து எடுத்து விடுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. கற்பாறைகளில் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்துடனே ஏற்றுக்கிறாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்காதவன் ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டானவுடன் இடலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறதும் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நொறுக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான் என்றார். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதே ஓமைய லூக்கா 8வது அதிகாரம் 5லிருந்து 15 வசனங்கள் வரை அவர் சொல்றாரு. அதையும் வாசிடுவோம். லூக்கா 8வது அதிகாரம் 5லிருந்து 15 வசனங்கள் வரை. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எல்லாத்துலயுமே ரொம்ப 2லையுமே பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த வார்த்தைகளை நல்லா கவனமா வச்சுக்கங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்.
நம்ம மத்தேயுல பார்த்தப்பையும் அவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். பாத்துங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்து மிதியுண்டு ஆகாயத்து பறவைகள் வந்து அவைகளை பட்சித்து போட்டது. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்து அது முளைத்த பின்பு அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் கூட வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது என்று அவைகளை சொல்லி கேட்குவதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும் என்று சத்தமிட்டு கூறினார். சத்தம் போட்டு சொல்றாரு. ஒரு சில இந்த ஓமையை வந்து ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, சத்தமிட்டு சொல்றாரு. நம்ம சத்தமிட்டு சொல்றாரு. சத்தமிட்டு சொல்லி அங்க யாருக்குமே காதுல கேட்கல. புரியுதா உங்களுக்கு? இப்ப யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்குது. இப்ப நீங்க எல்லாம் கேட்கறது, நீங்க எல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள், நம்ம எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தினுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். வழி தப்பி போன இஸ்ரவேல் சந்ததி என்னுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கும் நாள் வரும் அப்படின்னு எழுதியிருக்குது பூர்வத்தின் மறைநூல்ல. அந்த காலம்தான் ஓடிட்டு இருக்குது. புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டவன் என் மந்தையிலே வந்து சேர்க்கப்படுவான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சவொன்னே தான் அவரு ஒலிவமலையில வந்து இறங்குவாரு. முடியணும், எல்லாம் முடிவுக்கு வரணும். அப்போ ஒன்று 100ஆகவும் பலன் கொடுத்தது. அப்போ 2 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. பாத்துங்க அதை ரொம்ப கவனமா. இன்னும் 2 இதுல வந்து ஃபர்ஸ்ட் மத்தேயுல பார்த்தோம் 100, 30, 60, 30ன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 100 மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அடுத்ததுல மார்க்ல பார்க்க போறோம். அதுல எல்லாம் சொல்ல போறாருன்னு பாருங்க. இப்போ மார்க்கை தான் நம்ம ஃபுல்லா விரிவா பார்க்க போறோம். அவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும், கேட்க கடவான் என்று சத்தமிட்டு கூறினார். அப்ப கேட்கிறவன் மட்டும்தான் கேட்கணுங்கிறது தான் அவருடைய திட்டமே. இப்ப எல்லாரும் கேட்கக்கூடாது. அப்ப நம்ம இருந்திருந்தாலும் கேட்டிருக்க மாட்டோம். அதனாலதான் திருப்பி இப்ப வந்திருக்கிறோம். இப்பயாவது நம்மளுக்கு காது இருக்கணும், கேட்கிறவர்களா நம்ம இருக்கணும். அதனால ரொம்ப கவனமா இருந்து செவிகளை திறந்தவர்களாக ரொம்ப கவனத்தோடு உற்று நோக்குங்க. அப்பொழுது அவருடைய சீடர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கிறதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதைனா என்ன? தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இப்போ இருதயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமா, தீ ஆவிகளுடைய கட்டுக்குள்ளா இருக்குதுன்னு. அப்ப எங்க வசனம் விதைக்கப்படுது? மண்ணுல விதைக்கணும். மண் எது? இருதயம். அப்ப இழந்து போயிட்டோம். 3 தெய்வீக குணலட்சணங்களை இழந்து போய்விட்டோம். இப்ப நம்ம திருப்பியும் கொண்டு வரணும். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறில்லாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போனார்கள். இந்த மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய பேரை நீங்க பார்த்துருக்கலாம். நம்ம சகோதரர்களே நிறைய பேர் பின்வாங்கி நம்மளோட பிரயாணம் பண்ணி ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இப்ப நம்மளோட இல்லை. யாருமேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பல பேர் இல்லை. ரொம்ப ஆர்வத்தோட வந்தவங்க நிறைய பேரு. ஆனா ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவசித்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, சோதனை காலத்தில் பின்வாங்கி போனார்கள். ஒரு வேலைக்காக பேரையே மாத்திட்டு வெளியேறிடுவாங்க. இதுக்கு மேல ஒன்று சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அது எவ்வளவு பெரிய ஒரு இது. என்னை நீ பொதுவுல நீ என்னை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நான் என் பிதாவின் மத்தியில பொதுவுல நானும் உன்னை மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுல உனக்கு என்ன கூச்சம்? கிறிஸ்துவன் சொல்றதுல பல பேர் இன்னைக்கு கூச்சப்படுறாங்க. அவர் கூச்சப்படுவார், ஒரு இடத்துல கூச்சப்படுவார். ஒன்றுமில்லாமல் நீ அக்கினி கடலுக்குள்ளே இறங்குவாய். கிறிஸ்துவன் சொல்றதுல கூச்சம் இவங்களுக்கு எல்லாருக்கும். எச்சரிக்கையோட இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்மைகளினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள்.
அப்ப இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பார்த்துங்க. 14வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்படுறவங்க விதை வந்து எப்படி வருதான்? ஆண்டவருடைய வசனம் பலன் கொடுக்குது. எப்படிப்பட்ட இருதயத்துல விழும் பொழுது நன்மையும் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். பொறுமை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குது கதை அப்படின்னா, இன்னைக்கு காலையில வர்றாங்க, சாயங்காலத்துக்குள்ளார எல்லாத்தையும் வாங்கிட்டு, அதாவது வரங்களை எல்லாம் வாங்கிட்டு உடனே அவங்கள அந்த ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு சில தவறுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கணும். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஆத்மத்தினுடைய அது விளைவு, அதாவது அதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா? அதெல்லாம் நம்ம யாருக்குமே புரியாது. அதெல்லாம் ஒரு ஆத்மத்திற்காக மனம் மாறுறதற்குரிய ஒரு ஆத்மா மனம் மாறிட்டா பரலோகத்தில் அவ்வளவு மனமகிழ்ச்சி ஏற்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை குறித்து எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அப்பா. அதெல்லாம் நினைவுபடுத்தி பாருங்க. சும்மா ஒரு ஆத்மா வந்தோன்னா அவனை ஒரு சிறு பிள்ளையை காலையில கொண்டு வந்துட்டு அது மாலைக்கு உள்ளார வரத்துக்குள்ளாரையும் அதை சாத்தானாக்கி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஏதோ வரங்கள் கொடுக்குறங்கிற பேர்ல என்ன எனக்கு ரொம்ப எச்சரிக்கையோட கவனத்தோட நீங்க செயல்படலைன்னா நீங்க தீயவனால நீங்க ஏமாற்றப்பட்டு அழகியினால ஏமாற்றப்பட்டு பின்வாங்கி போவீர்கள். இந்த சோதிக்கும் ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆவியின் வரம், பகுத்தறியும் ஆவியின் வரம், அது குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி வரங்களை குறித்து நிறையா நம்ம பேசுவோம். நிறையா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவைகளை பற்றி நான் உங்களுக்கு நிறையா சொல்லித்தர சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து முச்செடிகளுக்கு நடுவே விதைக்கப்பட்ட விதைகளாக நீங்கள் இருக்கவே கூடாது. எப்பயுமே கவனத்தோட எச்சரிக்கை உள்ளவர்களா விழித்திருங்கள்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும். சும்மா வரங்களை கொடுக்குறேன்னு வளம் கொடுத்து பல இடத்துல பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. என்ன அப்படி பேசுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. தவறாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என் சகோதரர்கள் வந்து எல்லோரும் நன்மையை அடைய வேண்டும், நல்லா இருக்கணும், கிறிஸ்துவனுடைய சந்ததியிலே கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக சத்தியத்தின் பிள்ளையாக மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதனால வந்து ஆண்டவருடைய ஊழியம் இது நற்செய்தி அறிவிக்கிறதுங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு பாக்கியம். ரொம்ப அது வந்து ஒரு ஆர்வத்தோட மகிழ்ச்சியோடையும் அதை செய்யணும். அது இன்னைக்கு சில பேரை நான் மீட் பண்றேன். ஒரு சில பேருடைய காரியங்கள்லாம் நான் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்படுறேன். சொல்றாங்க நிறைய பேர், ஏதோ நான் ப்ரேயர் பண்ணோன்னா இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுங்கிறாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண எங்களுக்கு சொல்லிதாங்கன்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, எடுத்து வாசி பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய ராஜ்யம் வருக அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ராஜ்யத்தை கூப்பிடுறாரு. ஆனால் நீங்க எந்த ராஜ்யத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்க. சில பேருடைய நினைப்பு என்னன்னா, நான் யார் தெரியுமா, நான் ப்ரேயர் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதான் நீங்க யாரு? ஒன்றும் இல்லாமல் போவீர்கள். அதான் நீங்க. நான் ப்ரேயர் பண்ணோன்னா சுகமாயிட்டுங்கிறாங்க. அது எப்படி சுகமாகும்? நான் ப்ரேயர் பண்ணோன்னா தான் இது நடந்தது, இந்த காரியம் நடந்தது, குறிப்பா அந்த காரியம் நடந்ததுங்கிறாங்க. கடவுள் செய்யறாரு, நீ யாரு? நீ ஏஜெண்டா கடவுளுக்கு? அதுக்குள்ளெல்லாம் போவாத. பெருமை என்ன பெருமை? பெருமை என்னுடையதுன்னு சொல்லிக்கிறாரு. எச்சரிக்கையா இருங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க. பெருமைகளெல்லாம் போயிடாதீங்க. ஊழியங்கிற ஒரு நிலைமையில இருந்தே உங்களை நீங்க நீக்கப்பட்டு நீங்கள் வந்து நீங்க அந்த 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 பார்ட்டிகளுக்குள்ளார போயிருவீங்க. நீங்க பெருமை யாருது? ஆணவம் யாருது? அகங்காரம் யாருது? இதெல்லாம் அவங்களது. உரிமையாளர்கள் யாருன்னா அவங்க. எதிர்பார்ட்டிங்க இருக்கிறாங்க, ஆஃப் நட் அவங்க. இப்ப நான் ப்ரேயர் பண்ணதுனாலதான் அது நடந்தது அப்படின்னா ஏசுநாதர் இப்ப எதுக்கு உள்ளார? ஏசுநாதர் வந்து பிரச்சனை சரி சுகம் கொடுத்தாரா இல்ல நீங்க சுகம் கொடுத்தீங்களா? இப்போ உங்களுக்குள்ளார இருக்கிறது சுகம் கொடுத்ததா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கவனமா டீல் பண்ணுங்க. கவனமா நீங்க போக வேண்டியது அவசியமா இருக்குது. ஆண்டவரே நீங்கள் செய்ததற்கு நன்றி அப்படின்னு பாதத்தை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு டக்குன்னு விலகி போய்கிட்டே இருக்கணும். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது உம்முடையது அப்படின்ட்டு விலகிடணும். போய் ஊரு ஃபுல்லா வந்து இந்த கொட்டை அடிப்பாங்க, அடிச்சுக்கிட்டு நான் ப்ரேயர் பண்ணோன்னு தான் இது நடந்தது, எல்லாரும் பார்த்துக்குங்க, எல்லாரும் கவனமா இருந்து இது பண்ணிக்கங்க, இங்க வாங்க நான் என்ன பண்றேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவையற்ற செயல். எச்சரிக்கையோட இருங்க. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க எல்லாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தின் பிள்ளைகளாக சத்தியத்தை கேட்கிறவர்கள். நீங்கள் இப்படியெல்லாம் மூடத்தனமாக இப்படி தற்குறிகளாக இருக்கிறது வந்து அது அவ்வளவு சிறப்பா இருக்காது.
அதனால கவனமா இருங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 3லிருந்து 9 வசனங்கள் வரும். இதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 3வது வசனம், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாதனாலே சீக்கிரத்தில் முளைத்து வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வேரில்லாமையினால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவான் என்று அவர்களுக்கு சொன்னார். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கேளுங்கள் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. அந்த யாரு அந்த விதைக்கிறவன்? அப்புறம் வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து எப்பொழுது புறப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் என்னவற்றை விதைத்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். இப்ப விதைக்கிறவன் யாரு? இவர் தான் விதைக்கிறவர். எப்ப புறப்பட்டாரு? இப்ப ஞானஸ்தானம் வாங்கி அவருடைய நாள் வந்தது பார்த்தீங்களா? அவருடைய நேரம் அப்படின்னு சொல்லுவார் அவரு, என்னுடைய நேரம். அப்ப அந்த நேரத்திலிருந்து அவர் புறப்பட்டார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறாரு. மத்தேயு 13வது அதிகாரம் 37வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இப்ப ஆதாரமான வசனம் என்ன வருது அப்படின்னா, இப்ப விதை விதைக்கிறது யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. மத்தேயு 13:37 என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதைகளை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இப்ப நல்ல விதைகளை விதைக்கிறவன் மனுஷகுமாரன்னா, தீய விதைகளை விதைக்கிறவன் யாரு? அதுதான் அந்த பார்ட்டிங்க முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? அவங்க என்ன விதைக்கிறாங்க? உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய எல்லா மாய கவர்ச்சிகள், மாம்சத்தினுக்குரிய எல்லா இச்சைகள் உள்ளார்கள், எல்லாத்தையும் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து வந்து என்ன விதைக்கிறாரு? ஜீவனுக்கு போகிற விதைகளை, வாழ்வுக்கு போகிற விதைகளை, வாழ்வளிக்கக்கூடியதான அந்த ஜீவக்கனி, அப்படியான நல்ல விதைகளை விதைக்கிறாரு மனுஷகுமாரன். மார்க் 4:14. விதை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இப்ப என்னத்தை விதைக்கிறாரு ஆண்டவர்? வசனத்தை விதைக்கிறார். வசனத்தை விதைக்கிறாரு. அந்த வசனம் வந்து நம்மளுக்கு எங்கன விதைக்கப்படுது அப்படின்னா, இருதயத்தில் விதைக்கப்படுது. அப்ப வந்து 4 இடங்கள் சொல்றாங்க. 4 இடத்துல விதைக்கப்படுது. வழி அருகே, அதான் வழி. கற்பாறை அடுத்தது 2, முள் உள்ள இடங்கள் 3, நல்ல நிலம் அப்படிங்கிற ஒரு 4வது இடம். 4 இடத்துல அங்க விழுது வசனம். அது எங்கேயும் கிடையாது, நம்மளுக்குள்ளதான் இந்த 4 இருக்குது. 4 நம்மளுக்குள்ளதான் இருக்குது. நம்மளுக்குள்ளதான் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுது. மத்தேயு 13:38. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிலம் என்பது உலகம். இப்ப உலகம், நிலம் என்பது உலகம் சொல்றாரு. இப்ப இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை, அப்ப எங்க விதைக்கப்படுது? இருதயத்தில் விதைக்கப்படுது. நிலம்னா என்ன? உலகம். அப்ப எங்க விதைக்கப்படுது? இப்ப உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப பண்படுத்துறதுக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ளார யாரை கொண்டு வந்தாரு? ஆதாம கொண்டு வந்தாரு. அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதுக்கப்புறம் திருப்பி பாவம் அப்புறம் எங்க அனுப்புறாரு? திருப்பியும் வெளியில அனுப்பிடுறாரு, பூமிக்கு அனுப்பிடுறாரு. பூமிக்கு வந்தோன்னு என்ன சொல்றாரு? நீ நெத்தி வேற நிலத்துல செஞ்சு உழுது பயிர் பண்ணி நீ சாப்பிடணும்.
தண்டனை. இப்ப திருப்பியும் பண்படுத்துறது. அப்ப இங்க எங்க இந்த விதைகள்லாம் எங்க விழுவுது? நிலத்துல. நிலம்னா எதை குறிக்குது? இருதயத்தை குறிக்குது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியர்களானவர்கள். வழியோரத்துல விதைக்கப்பட்டது. இப்ப நீங்க இதுக்குள்ளார இருக்கிற இன்னும் பெரிய ஒரு ரகசியத்தை நீங்க மறைவானதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த அப்ப டக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏதாவது திடீர்னு ஆண்டவர் சொன்னார்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப சொல்றாரு. இப்ப அதை நான் உங்களுக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதனால சொல்றேன். இப்போ வழி அருகே வசனங்கள் விதைக்கப்பட்டவர்கள்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த வசனம்? இது நல்லா வாசிங்க. மார்க் 4:15 வசனம். வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்துடன் வந்து அவர்கள் இருதயங்கள் சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்களோ வசனம் விதைக்கப்படாத வழியருகானவர்கள். யார் தெரியுமா? அவங்க நம்ம தான். எங்க நம்மளுக்கு வழி அருகே விதைக்கப்பட்டதுன்னா, வனாந்திர பயணத்துல மோய்சனுடைய வழி நடத்துறதோடு நம்ம வந்தோம். அப்ப வந்து சீனாயின் மலையில வந்து வசனம் நம்மளுக்கு கொடுத்தாரு, விதைத்தாரு நம்மளுக்குள்ளார. அப்ப வழி அருகே விழுந்த கடினத்தன்மையான இருதயத்தை கொண்டவர்களாக நம்ம இருந்தோம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளல. அதற்கு நேர் எதிர்மாறாக செய்து அந்த கன்றுக்குட்டியை வணங்கணும். இப்ப எல்லாரும் முட்டி போட்டுக்குங்க, கையை தூக்கிக்குங்க. இப்ப நான் சொல்ல அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வசனத்தை என் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கடின உள்ளம் இருதயத்தை கொண்டவனாக மாறிப்போனேன். அது என்னுடைய பாவத்தினாலே நான் மாறிப்போனேன் ஆண்டவரே. அதனால் பொற்கன்றுக்குட்டியை செய்து அதற்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து அதை வணங்கினேன். அதன் மேலிருந்து ஊற்றப்பட்டு அதன் தலையிலிருந்து ஊற்றப்பட்டு கால் வரையும் வழிந்து வருகின்ற சகல அருவருப்புகளையும் கேடுகளையும் தீமைகளையும் தீட்டானவைகளையும் என் 2 கைகளாலும் அள்ளி அவைகளை ஆர்வத்தோடு உண்டு குடித்து என் உடல் முழுவதும் பூசிக்கொண்டேன். இந்த பாவத்தை என் அறியாமையினாலே நான் செய்தேன் ஆண்டவரே. இந்த பாவத்தை எனக்கு தயவாய் மன்னித்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படியே என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆமேன். அப்ப வழியருகானவர்கள் அப்படிங்கிறவங்க இப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்களோ வசனத்தை விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். இப்போ வழியருகானவர்கள் யாரு அப்படின்னு இப்போ இது வந்து நான் சும்மா உங்களுக்கு ஒரு லைன் தான் சொன்னேன். ஆக்சுவலாக அதுக்குள்ளார நிறையா வச்சிருக்கிறார் அவர். அதனால வந்து நம்ம வரும்போது அப்படி நியாயப்பிரமாணத்தை மீறிட்டோம். இருதயம் வந்து கல்லா இருந்தது. அதனால உள்ளாரே போகல. அது இப்போ வழி தான் என்னன்னு பார்த்துங்க. வழி நடந்து எப்படி இருக்கும்? வழித்தடம் இறுகி போயிருக்கும். அங்கே போனால் ஏதாவது முளைக்குமாங்க? முளைச்சதும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். தடம் எப்படி உண்டாகிறது? முளைச்சது வந்து ஒன்று இல்லாமல் அழிந்து வெறும் மட்டாந்தரையாக காணப்படுகிறது தான் வழின்னு சொல்லி. நீ அங்கே எந்த விதையுமே போட முடியாது. எத்தனை விதையை நீங்கள் கொட்டினாலும் மேலேயே தான் கிடக்கும். பூமி உள்ளாரே போகாது. இறுக்கமான இருதயம் கொண்டவர்களாக நம்ம இருந்தோம். எப்ப வரும்போது இப்பயும். ஆனா சில பேர் அப்படிதான் இருக்கிறோம். அதெல்லாம் மாத்தணும். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பாட்டெல்லாம் பாடிருக்காங்க பார்த்தீங்களா? கல்லான இருதயத்தை எருதி விட்டு சதையான இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அதுக்குள்ளலாம் அர்த்தங்களோட தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. வழி அருகே விழுந்த விதை. மார்க் 4:15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இதயத்திலிருந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியருகே ஆயிருக்கிறார். அப்ப வந்து கடினத்தன்மையான இருதயம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த நிலைமையிலேருந்து நம்ம விடுதலை அடைந்து அப்ப நம்ம வந்து சதையான இருதயம் கொண்டவர்களாக அந்த 4 குணலட்சங்களை பெற்று சத்தியத்திற்கு பிள்ளையாக நம்ம மாறணும். எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கிற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது
கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். இப்போ ஆகாயத்து பறவைகள் வந்து சொல்றாரு பார்த்தீங்களா, ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, வந்து பட்சித்து போட்டது எடுத்து போட்டதுன்னு. ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னா யாரு? இவங்க தான் முன்னாடி பார்த்தோம்ல, பார்ட்டிக்காரங்க. அவங்க தான் ஆகாயத்து அதிகார பிரபுக்கள். அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, எங்கேயோ இருக்கிறாங்க மேலே, அவ்வளோதான். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்குள்ளார. ஹார்ட்டில் வந்து அது வெடித்து அந்த கமாண்டு, அந்த கட்டளை கொண்டாந்து உள்ளார கொடுக்கும். அந்த கட்டளைக்கு தகுந்த மாதிரி இங்கே பொம்மலாட்டம் தான். அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு மனிதர்கள் போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கட் பண்ணுற ஒரு நிலைமையை தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். அதெல்லாம் கட் பண்ணணும். இப்போ ஆகாயத்து அதிகார பிரபு, அந்த வானத்து பறவைகள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அவங்க தான் அது. வானத்து பறவைகள் யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, ஆகாயத்து அதிகார பிரபு. கற்பாறையின் மேல் விழுந்த விதை, மார்க் 4:5. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு காலமில்லாத மண்ணில்லாததுனாலே சீக்கிரத்தில் முளைத்தது. அப்போ வந்து இந்த மாதிரியான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வசனத்தை ரொம்ப கேட்பாங்க, கேட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் அதிகமான மண் இல்லாமல் கீழே கல்லுக்கு போனோன்னா இருதயம் திருப்பி கடினமாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வெயில் ஏறின போதே தீர்ந்து போய் வெயில் இல்லாமையினால் உலர்ந்து போயிட்டு இப்போ அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து, ஆவியினுடைய ஐக்கியத்திலிருந்து அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்களாக இருப்பாங்க. அப்போ உலகத்தாராகவே மாறிடுவாங்க அந்த மாதிரியான மக்கள். ஸோ அதுலேருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வெயில் என்பது வசனத்தின் நிமித்தம் உண்டாகும் உபத்திரமாகும். இப்போ வெயில் என்ன அப்படின்னு பாருங்க. மார்க் 4:16-17. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு இல்லாதபடியால் கொஞ்ச காலமாக நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரடைகிறார்கள். இவர்களே கற்பாலையின் மேல் நிதிக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார். வசனத்தின் நிமித்தம் என்ன, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு நான் உங்களே தான் வழிபட்டுட்டு இருக்கிறேன், உங்களே தான் இது பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை அனைத்தையும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன், பாவம் கேட்கிறேன், எல்லா சத்திய ஆவியினுடைய சபைகளுக்கும் போறேன், அங்க கொடுக்குற சத்தியத்தெல்லாம் கேட்டுக்கிறேன், தெரியாத ரகசியங்கள்லாம் சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், கூகுளில் இருக்கிற எல்லா புக்கையும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை, ஆனாலும் என்கிட்ட துன்பம் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்க இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ லேசாக மேலே மண் இருக்கும் லைட்டாக, அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா கல்லான இருதயத்தோடு இருக்கிறீங்க. அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் சொன்னது எதுவுமே முக்கியம் கிடையாது. கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறது மாத்திரமே முக்கியம். ஆவியினுடைய ஐக்கியத்திலே நீங்கள் நிலை கொண்டு இருக்க வேண்டும். சத்தியத்தினோடு உறுதியுள்ளவர்களாக நிலைநிற்க வேண்டும். சத்தியத்தினுடைய பிள்ளையாகவே நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் எப்பொழுதுமே ஒரு காலத்திலும் சுதந்திரிக்கவே மாட்டீர்கள். தங்களுக்குள்ளே வேறு இல்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். வசனத்தின் நிமித்தம் உத்தரவும் துன்பமும் உண்டான உடனே இடரடைகிறார்களார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தின் மேல் வைக்கப்பட்டவர்கள். முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதை, மார்க் 4:7. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து பலன் கொடாதபடிக்கு நெருக்கி போட்டது. முள்ளுன்னா ஒன்றும் கிடையாது, முள்ளு தான் நம்ம அடுத்தது இந்த உலகம் ஃபுல்லாக அதில் வர்றது எல்லாமே அவர் சொல்லுவார். அதுக்குள்ளார தான் நம்ம மேக்சிமம் ஆன மக்கள், அதாவது ஒரு அதிகமான மக்கள் அதுக்குள்ளார தான் உள்ளண்டுகிட்டு இருக்கிறோம். மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றிய உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நொறுக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இந்த மாதிரி கேட்டகரியான மக்கள் தான், அதாவது இந்த மாதிரி வகையான மக்கள்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான வகையில் நம்மளும் இருக்கிறோம். ஒரு சில பேர் இன்னமும் இந்த உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அங்கே அதெல்லாம் விட்டுருங்க. நீ அந்த அவனை பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறதையே ஃபஸ்ட்டு விடுங்க. அப்போ தான் நீங்கள் சத்தியத்தை நம்ம முழுசாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் வாங்குறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், அது எதுக்கு நமக்கு? அவன் நல்லா இருந்துட்டு போகிறான், அதெல்லாம் நம்ம அவனே நோக்கி. முக்கால்வாசி பேர் நம்ம உலகத்தில் எப்படி இருக்கிறவங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அடுத்தவர்களுக்காக தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவரவர்களுக்குரிய அந்த
சத்தியத்தின்படி ஆண்டவருக்கு கூறியபடி அவரவர்களுக்குரிய வாழ்க்கையை அவர்கள் யாருமே வாழலை. அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், ஐயா அவன் இப்படி ஆயிட்டானே, இவன் என்ன நினைப்பான் நம்மள, இவன் சரி இவங்களுக்காகவே நம்ம இப்படி வாழணும். நீங்கள் நிறைய பேர்ட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் நீங்கள்ப்பா, நம்மளும் நம்ம ஒரு காலத்துல எல்லாம் பேசியிருப்போம். இப்போ அவனுக்கு மத்தியில் நான் எப்படி வாழ்ந்து காமிக்கிறேன் பாருமாங்க. இப்போ அவனுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காமிச்சு என்னத்த பண்ண போற நீ? அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது, எதுவுமே பிரயோஜனப்படாது, ஒன்றும் இல்லை. அதில் இதெல்லாம் ஆணவம் அகங்காரத்தையும் தான் கொண்டு வரும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். முற்றிலுமாக காயின் பெற்றுக்கொண்ட, அது என்ன சொல்றது, சொத்து, அதெல்லாம் காயினுடைய சொத்துக்கள், அதெல்லாம் அதுல நம்ம பங்கு பெறுகிறவர்களாக இருப்போம். காயின் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டான், அவனுடைய சந்ததிகள் மாறி 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 என் சந்ததிகளுக்கு இதெல்லாம் வைத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அதிலிருந்து நம்மளும் எடுத்துக்கிறோம். அப்பப்ப அதெல்லாம் இருக்கவே கூடாது. காயினுடைய மரபினர்கள் மாதிரி நம்ம அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் ஒரு சம்பந்தமும் இருக்காது. அது எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? அதெல்லாம் ஒரு சம்பந்தமே இருக்காது. அதனால உலகத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க உலகத்தை இருந்து சில பேர்லாம் சொல்றாங்க, நாங்க போய் எந்த நாட்டுல எங்க இருக்கோம் தெரியுமா, எப்படி இருக்கோம் தெரியுமாங்கிறாங்க. அதெல்லாம் நீ எந்த நாட்டுல வேணாலும் இருந்துக்க, நீ சத்தியத்தை கடைபிடிச்சு சத்தியத்தோட வாழ்ந்தா மட்டும்தான் நீ பரலோகம் போகலாம். கடவுளுடைய ராஜ்யத்திற்கு பரதேசிக்குள்ளார போக முடியும். இல்லாண்டவரே நான் இங்கே இதுல இருந்தேன், நான் அதிலே இருந்தேன்னு சொன்னோம்னா எப்படி சேர்ப்பாரு உங்களை? இதுலயும் இன்னும் குறிப்பா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோம், நாங்களாம் சத்தியத்தின் மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய மேட்மையா செல்வத்தின் மேட்டுமையினால பொய்யினுடைய சாயலாக சாயலுக்கு மாறி மாதாமாவையே எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. ஏதாவது இங்க ஒரு ஆதி காலத்துல சத்தியம் கேட்டவங்க, அப்பாவின் மூலியமா சத்தியத்தை கேட்டவர்கள் மாதாமாவையே எடுத்து விட்டுட்டாங்க. சொல்றாங்க ஒரு சில பேர், கேள்விப்படுறதெல்லாம் கேட்கும்போது அப்படியே நம்மளுக்கே பயமா இருக்கு. என்னடா அப்படி இல்லாமா போகும் மனிதர்களுடைய மயக்கம், உலகத்தினுடைய மயக்கம் அப்படின்னு பயமா இருக்குது. அப்ப வெளியேறப்பட்ட பரிசுத்தம் உள்ள கன்னி தேவதாய்ங்கிறவங்க யாரு? அது யாருக்குமே தெரியாது யாருன்னு. இங்க எதுவுமே இல்லை, யாருக்கும் தெரியவும் தெரியாது. அதனால அதை சொல்லவும் முடியாது. அது நீ எங்கேயாவது முக்காடு இல்லாம மாதாவை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்குள்ளார என்ன இருக்கு? ரகசியம் இருக்குது. அதை எதுவும் இருக்க முடியுமா யாராலும்? அதெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. தெரியாதவர்கள்ட்ட தெரியாததை பத்தி எப்படி பேச முடியும்? மாதாவை எடுத்துட்டாங்களாம், அவங்க பெரிய நீதிமானுடைய சபைக்கு போயிருப்பாங்க போல. அவங்கலாம் அது நீதியை அறிந்தவர்கள் அவர்களுடைய சபைக்கு போயிருப்பாங்க போல. மதுரை மாரியெல்லாம் அதெல்லாம் சாதாரணமான ஒரு அம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க கடைசி காலங்கள்லாம்? அந்த இவங்களுக்கு நடக்குது பார்த்தீங்களா, பூமி பிளவுபட்டு உள்ளார போறாங்க பாருங்க உயிரோட. இந்த தேவாதி தேவனுடைய வார்த்தைகளின்படியாகவே உயிருடனே பூமியில் புதைக்கப்படுவார்கள். சத்தியத்தின் தேவதாய், சத்தியத்தின் இந்த மரம், எல்லாத்தையுமே சொல்ல முடியாது பப்ளிக்கா. சும்மா உலகத்தை ஒன்றும் தெரியாம நீங்க ஏதோ 4 இதை படிச்சுட்டு அதுக்குள்ளாரெல்லாம் இப்போ வராதிங்க. நீங்க உங்களையே நீங்கள் துன்பப்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு போயிருவீங்க. எச்சரிக்கையிலும் எச்சரிக்கையா இருங்கள். தேவனுடைய தாயை பற்றி பேசுவதற்கு முன்பாக மிக கவனமாக உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் அதை நான் சொல்ல விரும்பல, ரொம்ப கவனமா நீங்க நடக்கணும். ஆண்டவருக்கு நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதே. ஆமென். முள் என்பவைகள் பின்வருமாறு பார்ப்போம். முள்ளுன்னா ஒன்றும் கிடையாது, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நம்ம வச்சிருக்கிற சொத்துவத்தினால உள்ள அது இந்த ஆணவம் அகங்காரம்லாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கம். அது மற்றவர்களை பற்றியே உண்டாயிருக்கிற இச்சைகள், அதாவது நம்ம துர்க்குணம், நம்ம பிறந்து வரும்பொழுதே நம்மளுக்குள்ளார இருக்கிற துர்க்குணங்களை அது அடையாளப்படுத்துது. அதனால நம்ம வெகுவாக முடிச்சிடுறேன், நான் மணி ஆயிடுச்சு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் எங்களுடனே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்போ ஆவியின் சபையில உள்ளவங்க, குறிப்பாக நம்ம எஸ்ஆர்சி சபையில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா,
பிதாவோடையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடையும், பிதா விட்டுருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்படி உள்ளவர்களோட ஐக்கியமாயிருங்க. இதையே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஐக்கியம் உள்ளவர்களோட இருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இப்ப மற்றவங்களோட போய் சேர்ந்துடாதீங்க. இப்ப சேர்ந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க உலகத்தினோட ஐக்கியத்தோட இருக்கிறாங்க. இப்ப திருப்பி நீங்க இடர் அடைந்து பின்வாங்கி போவீர்கள். பிலிப்பியர் 3:11 அவர்களுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அவருக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாக்காக. அவரே பூமியில பரதேசி மாதிரி தான் வந்தார். நம்மளுக்காக அவர் பரதேசியா? உண்மையாலுமே நம்ம தான் பரதேசி, ஒன்றுமில்லாதவர்கள். சகலமும் அண்ட சராசரங்களும் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின காணக்கூடாதவர், வாசம் செய்கிறவர், ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் தேவாதி தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன், நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களுடைய தேவாதி தேவன். அவர்தான் அந்த காணக்கூடாதவர். அவர்தான் அந்த காணும்படியாக இறங்கி வந்த நம்முடைய தகப்பனாகிய என்று சொல்லப்படுகிற செம்மறியானவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன்கிறாரு பவுல். நீ எடுத்து வாசி பாருங்க. பிலிப்பியர் 3:1 ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வருவார். நான் விருத்த சேதனம் பெற்றவன், 8வது நாளிலே நான் விருத்த சேதனம் பெற்றவன், நான் இஸ்ரவேலன், எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி அவருடைய சந்ததி, அவருடைய கோத்திர முறையும் எல்லாவற்றையும் சொல்லிட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இப்ப நம்ம இப்போதைக்கு நாள்ல எப்படி இருக்கிறோம்னு பாருங்க. எப்படி இருக்கிறோம்னு பார்த்துக்கணும். இருதயம் எப்படிப்பட்ட கடுமை தன்மையினால இருக்குதுன்னு பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா அந்த சொல்ல பார்த்தீங்களா, அந்த செல்வம் கொளுத்த செல்வத்தினால மாறி போனவங்க, கொளுத்த கன்றுகளா இருக்கிறவங்க அடிச்சிட வேண்டியதான், பலியிட்டுற வேண்டியதான். அவங்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது பூமி டக்குன்னு பிளந்து அப்படியே உயிரோடே பிதைக்கப்படுவார்கள். மயக்கம், ஆணவத்தின் மேல் ஆணவம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி குறிப்பு தான் உலகத்தையே நடத்திட்டு இருக்குது. இப்ப உனக்கு மேல் ஏறுவேன், கூட்டை கட்டுவேன், அங்கிருந்து நான் உன்னை மிதிப்பேன்னு சொல்லிட்டான். இருதயத்துல செருக்கு கொண்டுட்டான். வடபுறங்களில் உள்ள 6வது ஆணி கூடத்திற்கு நான் செல்வேன் அப்படிங்கிறான். நீ எங்க போனாலும் சரி, நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் குலையுண்டு சாகிறவர்கள் போல் சாவாய் அப்படின்றார். ஒரே ஒரு வசனத்தினால முடிச்சு விட்டுருவார். நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் இல்லை. சரி, ரைட்டு, ஓகே. தானியலை காட்டிலும் நீ ஞானவான், ரைட்டு, இருந்துக்க. ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் இல்லை, இருக்கட்டும். ஆனால் நீ எப்படி சாவ போறீன்னா, விருத்த சேதனம் இல்லாதவன் கைகளில் சாகிறது போல் சாவாய் அப்படிங்கிறாரு. ஒன்றுமே எதுவுமே உதவாது. செல்வங்கள் எதுவுமே உதவாது. அதே மாதிரி எல்லாரையுமே சொல்லல, குறிப்பிட்ட சில பேருடைய தவறுகள்னால அதை பல பேர் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி நீங்க நடந்துடாதீங்க. எச்சரிக்கையா கிறிஸ்துவுக்குள்ளார, சத்தியத்தின் வார்த்தைகளுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நிறைய காசு கொடுக்குறாரா, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குறாரா, அப்பயும் நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் எதுலேருந்து நடக்குது, எப்படி நடக்குது? இதெல்லாம் கர்மாத்திலேருந்து நடக்குது, விதியிலேருந்து நடக்குது. செல்வம் கொடுக்குறவன் என்ன பண்ணணும்? ஊழியம் பண்ணணும். செல்வம் என்ன இல்லாதவன் என்ன பண்ணணும்? அவனும் ஊழியம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அவனவனுக்கு திராணிக்கு தகுந்த மாதிரி அவன் செய்யணும். அதுதான் சொல்லியிருக்கிறாரு. நீ கடவுள் கொடுத்ததை கடவுள் கொடு. இந்த தசம பாகத்துக்கு பெரிய கதையா சொல்லுவாங்க. ஒருத்தனும் கோரண்டுக்கின் மாட்டின் வாயை கட்டாதிருப்பாய, மற்ற எந்த நியாயப்பிரமாணத்தையும் கடையே பிடிக்க மாட்டாங்க. இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க கரெக்டா. அது இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் வரலன்னா பிரச்சனையே இல்லை. முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க எவனா வராம போயிட்டான், அவ்வளவுதான், அந்த ஆளு கிளம்பிடுவான் ஒவ்வொரு வீட்டுக்கும். எதுக்கு நீ வரல? இதெல்லாம் வீணான வேலைகள். இதெல்லாம் மற்ற வேலை பற்றின உண்டாயிருக்கிற இச்சைகள்.
உலகத்தினுடைய செல்வங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நம்மளுக்குள்ளாரே பின்பற்றி நம்முடைய மாம்சத்தோடு ஒற்றி இணைந்து வருகின்றவைகள். இப்போ உதாரணத்துக்கு அதெல்லாம் நிறைய தாட்டி பார்த்துட்டோம். ஒரு பிள்ளைகிட்ட 10 சாக்லேட் கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று கொடு அப்படின்னா துர்குணம், துர்குணத்திலே நான் பிறந்தேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அது கொடுக்காது. அப்பா இந்த கதையை நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. எப்பயுமே கேட்டுட்டு அந்த நேரத்தில் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அது சிரிக்கிறதுக்காக சொல்றது கிடையாது, சிந்திக்கிறதுக்காக சொல்றது. எதுக்காக அது கொடுக்க மாட்டேங்குது, ஆனால் அது எண்ணம் எப்படி இருக்கு, இந்த எண்ணம் எப்படி அதுக்குள்ளார வந்தது, அது மாதிரி யோசிச்சு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது தான் சொல்லுவார். துர்க்குணத்திலே நான் பிறந்தேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா தாவீது. அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தவங்களும் பிறந்திருக்கோம். துர்க்குணம் அதுல அந்த மாதிரி குணங்களோட இருக்கிறோம். அப்போ அந்த குணங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். அப்போ எல்லாவற்றையும் எடுத்து நம்ம கிறிஸ்துவை போலவே நம்ம மாறல அப்படின்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு புள்ளி கூட இல்லை. என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கடைசி காலத்துல அவருடைய கூரையின் மேல் நின்று வெளியரங்கமாக மறைக்கப்பட்ட எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அசட்டை பண்றவங்க அசட்டை பண்ணுங்க, காலில் மிதிக்கிறவங்க மிதிங்க, பொக்கிஷமா எடுத்துக்கிறேன் எடுங்க. அதன்படியாகவே உங்களுக்கு கடவுளிடமிருந்து பலன் கிடைக்கும். மார்க் 4:18 வசனம். வசனத்தை கேட்டு உலக கவலைகளின் ஐஸ்வர்யத்தினால் மயக்கம் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சையில் உற்பவித்து வசனத்தை நொறுக்கி போட்ட அதனால் பலனற்று போகிறார்கள். இப்போ இந்த மாதிரியான உலக காரியங்கள்லாம் சிக்கி சின்னாபின்னமாகி பின்னடைந்து போகிறவங்க குறிப்பு நிறையா இருக்குது. மக்கள் இருந்தாலும் வசனத்தை ஆர்வத்தோடு கேட்குறாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் முடியறதில்லை. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மத்தேயு 6:24 வசனம். 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பின்பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. 6:24 எடுத்து வாசிங்க. அதனால உலக பொருளுக்கும் உலகத்திற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமுமே எப்பயுமே கிடையவே கிடையாது. 4 நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அதாவது நல்ல நிலம். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, 60, ஒன்று 100 பலன் தந்தது. அதிலேயே பிரியுது பார்த்தீங்களா, 30, 60, 100. இப்போ இதுதான் என்ன சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு, மகிமையிலே வித்தியாசங்கள் உண்டு. இப்போ நம்ம எல்லாருமே சத்தியத்தை கேட்டு எல்லா இடத்திலிருந்தும் நம்ம சத்தியத்தை எடுத்துக்கொண்டு நம்ம அதை பின்பற்றி போனாலும் கடைசி கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் உயிர்த்தெழுப்படும் பொழுது கிறிஸ்து முதற்பலனானார். கிறிஸ்து உயிர்த்தெழுதல் முதற்பலனானார். பின்பு அவர் வரிசையில் அவர் வரும் பொழுது நம்ம உயிர்த்தெழுக்கப்படுவோம். அது 2வது வருகையில் வரும்போது நம்மளும் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தப்பட்டு வருவோம். அப்பொழுது மகிமையிலே வித்தியாசமாக நம்மளுக்கு கிடைக்கும் பலன். அவருடைய வார்த்தையை நம்ம வாங்கிக்கிறோம்ல எல்லாரும், அதற்குரிய பலன் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு பாருங்க. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம சத்தியத்தை எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், அது நம்மளையும் கடவுளையும் பொறுத்தது. நீங்க 60, 30, 100 அப்படிங்கிறதுலாம் நீங்க ஒவ்வொருவரும் நீங்களும் கடவுளுக்கும் அது பொறுத்தது, உங்களையும் கடவுளையும் பொறுத்தது அது. அப்ப 30, 60, 100, 100 மாதிரியா அந்த 3 மாதிரியான அந்த அந்த இது இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. அதனால மகிமையிலே வித்தியாசங்கள் உண்டுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு அடையாளமா சொன்னேன். 1 கொரிந்தியர் 15:41 இதுதான் அந்த வசனம். 41 வசனம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசமா இருக்கிறது, விசேஷித்திருக்கிறது. அப்ப மகிமையிலே விசேஷத்திர இருக்குதா அவர் வச்சிருக்கிறாராம். அதனால நம்ம சத்தியத்தை கேட்டாலும் 30, 60, 100 இந்த ஆர்டர்ல தான் நம்மளுக்கு அவர் பலன் கொடுப்பாராம். நம்ம பலன் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 5:19 வசனம். ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிது என்றாகிலும் மீறி இவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இப்போ இதுல இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கட்டளைகள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பாவமன்னிப்புலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். பாவமன்னிப்புலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ இதெல்லாம் கேட்காதன்னு சொல்றவங்க அது இப்போ நான் சொல்றது என்ன அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கேட்காதன்னு ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல, இப்போ அவங்கள குறித்து அந்த மாதிரி தான் இது. அதாவது இப்போ இந்த இதை கூட விட்டுருங்க. இப்போ நம்ம எஸ்சிஆர்சி ஊழியத்திற்கும் மற்ற ஊழியத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ அவங்க ஒரு மாதிரியா சோதிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஆவி இருக்கிற சபைகள் சொல்றேன், நான் செத்த சபையில சொல்றேன், ஆவி இருக்கிற சபையில சொல்றேன். இப்போ அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னும் அதிகமாக உள்ளார போய் ரொம்ப ஆழத்திற்குள்ளார இருக்கிற காரியங்களை
ரொம்ப எடுத்து நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்ம பேசி சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அதை நம்ம கடைபிடிக்கிறதுனால இப்போ இவியலை பொறுத்து தான் அந்த மகிமையிலே வித்தியாசம்ன்றதுங்கிறாங்க. அப்போ போதிக்கப்படுகிறவங்களும் அந்த மாதிரி மாற்றம் ஏற்படுமா? அதாவது பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவனுமாக மாறுகிறது எதிலே நடக்கும்னா, நம்மள மாதிரி ஆழமா அப்ப இடதும் வலதும் திரும்பாத குதிரையை போல கடிவாளம் விட்டுக்கிட்டு ஓடு, அப்பதான் நீ கடவுளுடைய ராஜ்யத்தை பிடிப்ப அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறோம். இப்ப மார்பிளா மற்ற சபைகள், ஆவி உள்ள சபைகளும் ஒரு சில மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப டெப்த் ஆழமா அவங்களெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ அவங்களும் இருப்பாங்க. ஆனா மகிமையில வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்து எல்லாரையும் வழிநடத்துகிறதுனால இந்த மாதிரி அவர் வச்சிருக்கிறாரு. சூரியனுக்கு வேற மகிமை, சந்திரனுக்கு வேற மகிமை, நட்சத்திரங்களுக்கு வேற மகிமை, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரமே வேற மகிமையில் இருக்குதுங்கிறார் பாருங்க. அதுதான் அந்த ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அதனால அது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கிறிஸ்துவனுடைய சத்தியம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நாம் அவரோடு பலன் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நம்மளும் முதற் பலனாக மாறும் பொழுது அவர் வருகையில் நாம் முந்தினவர்களாக எழுந்திருப்போம். அதுதான் நம்மளுக்கு அவர் கொடுக்க போகிற பலன். அப்போ விதையில தப்பு இருக்குதா அப்படின்னா, விதையில தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ எங்க தப்பு இருக்குதுன்னா நிலத்துல தப்பு இருக்கு. எந்த நிலம் அப்படின்னா, நிலம்னா என்ன? இருதயம். இருதயத்துல தப்பு இருக்கு. ஏன் தப்பு இருக்குது அப்படின்னா, 4 குலநட்சத்திரங்கள்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 3 விடுபட்டு அறுபட்டு போயிட்டு. அப்ப அந்த இடத்துட்ட வேற ஒன்று வந்துட்டு, வேறவைகள்லாம் வந்துட்டு தீய ஆவிகளால் கட்டுகளுக்குள்ளார கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ரொம்ப கவனமா தெளிவா நம்ம ஆண்டவருடைய வசனங்களுக்கு சத்தியத்திற்கு செவி கொடுத்து அந்த சத்தியத்தின்படி நடந்துட்டு நம்ம போனோம்னா நம்ம ரொம்ப அவருடைய வார்த்தைகளின்படியே நம்ம அவராலே மீட்கப்படுவோம். அதுதான் அவர் நம்மளுக்கு கொடுக்குற சத்தியம். அதனால ரொம்ப கவனமா இருந்து சத்தியத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம உட்கொண்டவர்களாக சத்தியத்தின் பிள்ளைகளாக நம்ம தொடர்ந்து மாறிடும்படியான ஒரு வழிமுறைக்குள்ளார், அதை இடுக்கமான வாசலுக்குள்ளார நுழைந்து ஆண்டவரே நம்மளை நடத்தியருளும்படியாக இந்நேரில் முறையில் நம்மளை நடத்தி அவருடைய இரத்த கோட்டைகளிலும் அக்னி கோட்டைகளிலும் நம்மளை வழிநடத்தி வந்து அவருடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவருடைய திருப்பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவருடைய திருநாமத்தை ஆசீர்வதித்து எல்லாமல்ல ஆண்டவருடைய திருநாமத்திற்கே மகிமை உண்டாகும்படியாக என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரோடு விடைபெறுகிறேன். என் ஜீவனம் உயிருமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே, ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.